அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடிய கட்லெட் தான் செய்ய போகிறேன். இது டின் பீஸ் உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் கடையில் வாங்காமல் சூப்பராக நீங்கள் வீட்டிலே செய்யலாம். வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளுக்கு நல்ல உரைப்பாகவும் சூப்பராகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். நான் சொல்கிற டிப்ஸுகளில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்று. இந்த கட்லெட் செய்கிறதுக்கு நான் ஒரு டின் பீஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு உப்பு போட்டு அவிச்சிருக்கிறேன். அவிச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொச்சிக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்ற ஸ்பைஸ் பொருட்களை நான் செய்யக்குள்ள காட்டுறேன். அதோடு சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக மிளகு அரைச்சி வச்சுருக்கிறேன். பிளெண்டரில் போட்டு உரமாக பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கொள்ளணும். நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்ளுங்க எல்லா உருளைக்கிழங்கையும். நான் கையால் மசிச்சு எடுத்தேன்னா நீங்கள் வேறு எதுவும் பொருட்களால் செய்கிறனாலும் செய்து கொள்ளலாம். நான் கொஞ்சம் கடி போடுற மாதிரி தான் மசிச்சு எடுத்தேன். நான் உரமாக நல்லா கூழாக்காமல் ஒரு கொஞ்சம் 1-2 பீஸ் கடி போடுற மாதிரி வாய்க்குள்ளே சாப்பிடக்குள்ள தான் அப்படி தான் எடுத்தேன் நான். அதே மாதிரி இந்த அளவுக்கு தான் எடுத்தேன் நான். அதே மாதிரி டின் பீஸையும் நல்லா தூளாக்காமல் ஒரு அளவுக்கு பொரிஞ்சு உருளைக்கிழங்கோட சேர்த்து கடி போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் எடுத்தேன் நான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக முதல்ல எல்லாத்தையும் செய்து வச்சுக்கொள்ளணும். இப்போ டின் பீஸையும் நம்ம ஊற்றி எடுத்துட்டோம். உருளைக்கிழங்கையும் மசிச்சு எடுத்துட்டோம். பார்த்திங்கன்றாலே தெரியும், இந்த அளவுக்கு ஊற்றி எடுத்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ செய்முறையை பார்ப்போம் எப்படி செய்கிறேன்ட்டு. நான் அந்த கட்லெட்டை எப்படி அந்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும் செய்வேனோ அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். நம்மளோட இலங்கை முறை கட்லெட் தான். கொஞ்சம் போடுற ஸ்பைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சட்டியை வச்சு சூடாகினதும் கொஞ்சம் ஒயிலை விட்டுக்கொள்ளுங்க. அதில் கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். நீங்கள் சில ஆக்கள் போடுறது சில ஆக்கள் போட மாட்டாங்க. கடுகு விரும்பினா போடுங்க, இல்லாட்டி விடுங்க. அடுத்தது பச்சை மிளகாயை சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் பொரியணும் இல்லாமல் அதுக்காக ஒயிலே முதல்ல போட்டு நான் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை தண்ணி இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கருவேப்பிலை அடி வெடிக்க பார்க்கும். நல்லா தண்ணி இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கழுவிட்டு. அதையும் கொஞ்சம் பொரிய விட்டுக்கொள்ளுங்க. எல்லாம் அந்த ஒயில பொரிஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும் கட்லெட். சின்ன சின்ன டிப்ஸை ப்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் கட்லெட். அதில் சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்ளுங்க. வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கிறேன். ஒரு கொஞ்சம் போடுங்க இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு. பிறகு நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கக்குள்ள உப்பையும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பருவம் வரும் வரைக்கும் வதக்கிக்கொள்ளுங்க வெங்காயத்தை வதங்கினதுக்கு பிறகு தான் நான் மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கணும். நான் இப்போ இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட் தான் போட போகிறேன். நீங்கள் கட் பண்ணி போடுறாலும் போடலாம், இல்லாட்டி இடித்து போடுறாலும் போடலாம். நான் வதக்கி கொண்டு இருக்கக்குள்ள நடுவில் இப்படி போட்டுட்டு நீங்கள் வெளியாக போடுறாலும் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. நான் இப்படித்தான் செய்கிறது இந்த வீட்டில் செய்யக்குள்ள. கொஞ்சம் நடுவில் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பொரிய விட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த பச்சை வாடை போயிடும். நான் கூடுதலாக கட் பண்ணியும் போடுறது இப்படியும் சேர்க்குறது. நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கொள்ள வேண்டியது இஞ்சி பூண்டை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு வாடை நல்லா போகும் வரைக்கும் நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கி கொள்ளுங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது, இஞ்சி பூண்டு வாடை போயிட்டுது. இந்த நேரம் மஞ்சளை சேர்த்துக்கொள்வோம். மஞ்சளை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த டின் ஃபிஷ் நம்ம கட்லெட் சாப்பிடக்கூட வெடுக்கு மணக்கும். அதனால் மஞ்சள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கொள்ளணும். அதே நேரம் மிளகுத்தூளையும் கொஞ்சம் கூட சேர்க்கணும். சில நேரங்களில் கடையிலையோ வீட்லேயோ எங்கேயும் போனால் நம்ம சாப்பிடும்போது டின் ஃபிஷ்ஷில் வாசம் தான் மணக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டின் ஃபிஷ்ஷில் வெடுக்கு இருக்காது. இப்போ மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உதிர்த்தி வச்சுருக்கிற டின் ஃபிஷ்ஷை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா இந்த ஒயிலேயே இந்த டின் ஃபிஷ்ஷை பொரிய விடணும். அடுத்த டிப்ஸ் இதுதான். நம்ம வெடுக்கு மணக்காலத்துக்கு நல்லா பொரிய விட்டால் அந்த டின் ஃபிஷ்ஷை வாடை அடிக்காது. நிறைய சின்ன சின்ன டிப்ஸில் பாருங்கள், பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெடுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்கள், எல்லாம் டின் ஃபிஷ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ ஒவ்வொரு பொருட்களாக சேர்ப்பேன். ஸ்பைஸ் பொருட்களை முதல்ல மிளகுத்தூள் சேர்த்துருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுருக்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க கட்டாயம், அப்போ நல்லாயிருக்கும். அதோட சேர்த்து வெட்டுத்தூள் சேர்த்துருக்குறேன். அதோட சேர்த்து உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் அளவுகளை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்த்து விடுறேன் பாருங்கள். ஏலக்காய் பட்டை பவுடர் சேர்த்துருக்குறேன். சில பேர் முன்னுக்கு சேர்ப்பாங்க இப்போ அந்த கடுகு சீரகம் பொரிக்கக்குள்ளேயே. நான் கடைசியாக போடுறது இதுவும் இந்த வெடுக்கு மணக்காமல் இருக்கிறதுக்காகத்தான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகுத்தூளை மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கொள்ளுங்க. உரைப்பு நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குறதாலும் சேர்க்கலாம். நான் மிளகாத்தூள் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துனான். என் மகன் வந்து உரைப்பு கூடுதலாக நான் சாப்பிட மாட்டேன்றதுக்காக ஒரு அளவான உரைப்புல சேர்த்துருக்குறேன். அதில் உப்பையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து அவிச்சிருக்கிறோம், அதனால் உப்பை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கொள்ளுவோம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தான் உருளைக்கிழங்கு டின் ஃபிஷ் எல்லாம் சேர்ந்து உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க. ஹீட்டை வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் செய்யக்குள்ள மீடியம் ஹீட்டில் செய்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு பிறகு லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டுது, டின் ஃபிஷ் அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்துட்டுது. அப்போ ஹீட்டை வந்து கூட வைக்க தேவையில்லை. சும்மா லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தேசி புளி விடுங்க. கட்டாயம் தேசி புளி விடணும் கட்லெட் செய்யக்குள்ள நம்ம. அப்போ தான் அந்த அடுத்த டிப்ஸ் இதுதான், வெடுக்கு மணக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த உரைப்பு உப்பை பேலன்ஸ் பண்ணும். தேசிப்புளி விட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் தேசிப்புளி விடுறது. நம்ம கட்லெட்டுக்கு இப்போ மிக்ஸ் ரெடி ஆகிட்டுது. இப்போ அது ஆற வச்சு எடுத்துக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சூப்பராக நல்ல கலராக நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடக்குள்ளேயும் அந்த மாதிரி இருக்கும். வடியில் நல்ல முறுமுரண்டு உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக நல்ல உரைப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்து உங்களோட வீட்டில்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா ஆற வச்சு எடுக்கணும். நல்லா ஆறுனதுக்கு பிறகு தான் நாம் உருண்டைகளை போட்டு கட்லெட் சுட்டு எடுக்கணும். இப்போ வந்து கட்லெட் மிக்ஸ் ஆறிட்டுது. அதுக்கு பிரெட் குரூம்ஸ் எடுத்து ஒரு 4 முட்டை உடைச்சி ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன ஒரு பபுளில் ஊற்றிக்கொள்ளுங்க. ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுனா உப்பு போட்டு தான் மிக்ஸ் பண்ணேன்னா சாப்பிடக்கூட நல்லா இருக்கும். அது உப்பு இல்லாமல் தானே இருக்கும், அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்தேன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா அடிக்கணும், நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. பீட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெயை போட்டு விடுங்க. ஏன்னா கையில் ஒட்டாது நமக்கு எடுக்கக்கூட உருளைக்கிழங்கு. அதனால் கொஞ்சம் நான் கையில் எண்ணெய் போட்டுட்டு உருண்டையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. உருண்டை விருப்பம் இல்லாதாக்கு நீளமாகவும் எடுக்கலாம், அப்படியே ரவுண்டாகவும் எடுக்கலாம், எப்படியும் சுட்டுக்கொள்ளலாம். ஆனால் கட்டில் 2 உருண்டை தானே, அப்போ அதனால் நான் உருண்டையெல்லாம் செய்தேன். நான் ஒரு அளவுக்கு கைக்கு அடங்கக்கூடிய அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சேன். நான் உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம முட்டையில் துவைச்சி எடுத்துகிட்டு திரும்ப பிரெட் க்ரூம்ஸில் போட்டு எடுக்கணும். எடுத்துகிட்டு நான் 2 தடவை போட்டு எடுத்தேன். நான் அப்படி 2 லேயர் கொடுத்தேன். நான் அப்படி 2 லேயர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிடக்குள்ள வெளியில் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் கட்லெட். இப்போ இந்த கட்லெட்டை துவைச்சி பிரெட் க்ரூம்ஸில் போடுறத தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். புதுசாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக தான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்குறேன். அப்படி என்னென்ன செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து எல்லா உருண்டையும் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் பிரெட் க்ரூம்ஸில் போட்டு. இப்போ செகண்ட் லேயர் போடுறேன்னு பாருங்கள். செகண்ட் டைம் செய்து பாருங்கள். கட்டாயம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முதல் தரம் செய்து போடுற மாதிரி. இது வந்து கொஞ்சம் அதை விட நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது முதல் போட்ட வீடியோவை விட. அது ஒரு லேயர் தான் செய்து போட்டேன்னா, அது 2 லேயர் செய்து சாப்பிட்டேன்னா அவ்வளோ சூப்பராக வந்தது. அதுக்காக 2 லேயர் போட்டு உங்களுக்கு காட்டணுமெண்டு நானும் இந்த வீடியோ எடுத்தேன். நான் இப்போ அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இது பெரிய வேலையில் இந்த கட்லெட் செய்கிறது சரியான ஈஸி. நமக்கு கட்லெட்டு செய்கிற அந்த மிக்சிங் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இந்த உருட்டி எடுக்கிறதெல்லாம் ஈஸி தான் நமக்கு செய்கிறது. எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பொரிச்சிட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் ஃப்ரிசரில் வைக்கலாம். ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லாட்டி ஒரு ஃப்ரிசர் பேக்லேயோ போட்டு நீங்கள் ஃப்ரிசரில் போட்டுட்டு தேவையான நேரம் ஒரு 1 ஹவருக்கு முதல் எடுத்து வச்சுட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ வந்து பொரிக்கிறதையும் பார்ப்போம். ஆயிலை நல்லா சூடாக்கணும். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொடுங்க. வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டுட்டு கொஞ்சம் 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அகப்பை போடணும். போட்டு 2 பக்கம் மாறி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்செடுக்கணும். பொரிச்செடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பொரித்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டுட்டு இறக்கி கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நான் பொரிச்சு எடுத்துட்டேன்.
நான் வந்து மிச்ச கட்லெட் ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறேன். எனக்கு தேவையான நேரம் ஒரு 1 ஹவருக்கு முதல்ல இல்லை 1/2 மணி நேரத்துக்கு முதல்ல எடுத்து வச்சு நான் பொரிச்சு கொள்ளுவேன். நீங்கள் கூட கட்லெட் செஞ்சிங்கன்னு சொன்னால் ஃப்ரிசரில் போட்டு வச்சு ஈவினிங் ஸ்நாக் உங்களோட பிள்ளைகளுக்கோ பெரியாக்களுக்கோ செய்து கொடுக்கலாம். இப்போ கட்லெட்டை பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.